ஒட்டுமொத்த கொலம்பியாவை ஒரு நிமிஷத்துல அதிர வச்சிருக்கிறது பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். அந்த விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்பவும் பரபரப்பா பேசப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொலம்பியா மேற்கு பகுதியில் 7.4 ரிக்டர் அளவுல ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே மக்கள் தங்களுடைய வீடுகள்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த ஒரு சில வினாடிகளிலேயே பலாயிரம் கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 164 பேர் உயிரிழந்திருக்காங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. 1000 பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. 1600 கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. தற்போது மீட்பு பணியாளர்கள் மீட்பு பணியை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம நிலநடுக்கம் வந்ததற்கு பிறகு 4 நில அதிர்வுகள் வந்திருக்கு. அதனால ஏற்கனவே இடிஞ்சு பாதியிலே நிற்கக்கூடிய கட்டடம் மீண்டும் இடிஞ்சு விழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால மீட்பு பணியாளர்களும் மிக எச்சரிக்கையோடு மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கொலம்பியாவில் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, பூமியில மேற்பகுதியில் இருக்கக்கூடிய பாறை தட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பாறை தட்டுக்கள் அப்படின்றது நகர்ந்துகிட்டே இருக்கும். அது மோதும் போதோ அல்லது உரசும் போதோ பூமிக்கு அடியில மிகப்பெரிய ஒரு அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தம் திடீரென்று வெளியாகின்ற பொழுதுதான் நிலநடுக்கம் ஏற்படும். சரி, கொலம்பியால மட்டும் இது குறிப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த பாறை தட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி கொலம்பியா. அதனால கொலம்பியால இவ்வளவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கொலம்பியா மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஒரே ஒரு நிமிஷத்துல இந்த நிலநடுக்கம் மாத்திருக்கு. ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துல அப்பா இழந்திருக்கலாம், ஒரு குடும்பத்துல அம்மா இழந்திருக்கலாம், இன்னொரு குடும்பத்துல ஒரு குழந்தை இருந்திருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தவங்களையும் இழந்தவங்களாக இந்த கொலம்பியா மக்கள் இருக்காங்க. தொடர்ந்து கொலம்பியாவில் மீட்பு பணிகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.